தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னா உன்னை மன்னிச்சு விட்டுற முடியுமா? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை மன்னிக்கவே முடியாது. போச்சு. ஒரு பக்கம் கனகா, இன்னொரு பக்கம் இவங்க. 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே. பேசாம நான் ஊர்லயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. கனகாவை அனுப்பி இந்த ஜமீன் சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிருக்கேன்னு சொல்லலான்னு வந்தேன். இப்படி இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே. பேசுக்கா. ஹே வீணா. அத்தை. உன் எதிரில குத்துக்கலாட்ட 2 பேர் நின்னுட்டு இருக்கோம். நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம அப்படி என்னடி யோசனை உனக்கு? வேற வழி இல்ல, கால்ல விழுந்துட வேண்டியதுதான். இப்போ நீ சொல்லிதான் ஆகணும். அத்தை மன்னிச்சிருங்க அத்தை. இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் அத்தை. மாமா கிட்ட சொல்லிடாதீங்க அத்தை. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நீ எழுந்துரு முதல்ல. இப்ப எதுக்கடி கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குற? வேற எப்படி மன்னிப்பு கேட்க சொன்னாலும் கேக்குறேன் அத்தை. ஆனா பெரியவர்கிட்ட சொல்லிட்டா என்ன ஆகும்? இதெல்லாம் ஒரு விஷயமானு எங்களை தான் புடிச்சு திட்டுவாரு. ஆனா எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம்தான். வீட்டுக்கு வந்ததும் நீ எங்களை தானே வந்து பாத்துருக்கணும். அதை விட்டுட்டு நேரா ரூமுக்கு வந்து கதவை சாத்திட்டு ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்க. இவ்ளோ நேரம் இதுக்குதான் என்கிட்ட கோச்சுக்கிட்டீங்களா? வேற எதுக்கு கோச்சுக்கிட்டோன்னு நினைச்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு எங்க கால்ல விழுந்த? நல்ல வேளை உளறி தொலைக்கல. பாத்தீங்களாக்கா, முதலையாவது மன்னிப்பு கேட்டா. இப்ப எதுக்கு மன்னிப்பு கேட்டோங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்ல அத்தை. ஏய் போது நிறுத்திடி. நாங்க இங்க செத்து பொழைச்சிட்டு இருக்கோம். நீ என்னடானா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம கதவை சாத்திக்கிட்டு ஹாயா தூங்கிட்டு இருக்க. ஐயோ அத்தை, நான் இப்பதான் உள்ளேயே வந்தேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களை பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னது இப்பதான் வந்தியா? என்ன இப்படி கோவப்படுறாங்க? கொஞ்சம் கூட வாய் கூசாம பொய் சொல்ற நீ. பொய் சொல்றனா? எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ எதையும் மறைக்க முடியாது. என்ன திரும்பவும் குழப்புறாங்க? நீ ஊர்ல இருந்து வந்தத எங்களுக்கு யார் சொன்னா தெரியுமா? அதுவும் என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? யார் சொன்னா? என்ன சொன்னாங்க? அக்கா நீங்களே சொல்லுங்க. ஏய், கதவை தட்டிட்டு வரமாட்டியா? ஓ அக்கா, இவளுக்கு ரொம்ப தான் திமிர ஆயிடுச்சு. இப்படியே போச்சு பைத்தியம் பிடிச்சிரும். ஏய், எனக்கு எதுக்கடி பைத்தியம் பிடிக்கணும்? எனக்கு ஏன் பைத்தியம் பிடிக்கணும்? சொல்லுடி, சொல்லு. எனக்கு ஏன் பைத்தியம் பிடிக்கணும்? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காடி? சொல்லுடி. எனக்கு பைத்தியமா? எனக்கு பைத்தியமா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியமா? நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? ஏய், இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? இல்ல, இவங்கள பாக்குறப்ப பைத்தியம் மாதிரியே இருந்துச்சு. அக்கா, சிரிச்சது போதும். இப்ப எதுக்கு வந்த அத சொல்லு. இல்ல, வீணா வந்து உங்களை பார்த்தாங்களான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். பாத்தீங்களாக்கா, இவ என்ன பைத்தியங்கிறா? ஏய், ஊர்ல இருக்கிற வீணா இங்க எப்படி வர முடியும்? ஊருக்கு போனவங்க திரும்பி வந்தா நாம பார்த்துதானே ஆகணும். அதான் கேட்டேன்.
ஊர்ல இருந்து வந்தானா அவ முதல்ல எங்களை தான் வந்து பாப்பா. அப்போ வீணா உங்களை முதல்ல பார்க்க வரலையா? ஏய், வீணா ஊர்ல இருந்து வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஓஹோ, அப்போ இன்னும் உங்களை பார்க்க வராம நேரா என்ன பார்க்க வந்துட்டாங்க போல. அக்கா, என்ன சொல்றா இவ? இவளுக்கு ஏதாவது சொல்லி நம்மள வம்பு இழுக்கணும். ஏ துர்கா, எனக்கு கோபம் வந்து உன்னை திட்டுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. நீங்க நம்பலன்னா எனக்கு என்ன நஷ்டமா? இங்க பாருங்க, கல்கோனா வீணா கொடுத்ததுதான். வீணா என் ரூமுக்கு வந்து எப்படி இருக்கு துர்கா, நல்லா இருக்கியா, ஏன் இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிறான்னு என்ன நல்லா விசாரிச்சு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த இந்த கல்கோனா உருண்டைய சாப்பிடுன்னு கொடுத்துட்டு போனாங்க. கல்கோனாவா? அவங்க என்ன பார்த்துட்டு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்போ வீணா உங்களை பார்க்க வரலையா? இனிமே இந்த வீட்ல மருமகங்கிற ராஜ்யம் தான் போல இருக்கு. இனிமே நீங்கெல்லாம் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதுதான். உங்களை வந்து பார்த்து என்ன ஆக போகுது? ரூமுக்கு போய் ஏசிய போட்டுட்டு ஹாயா படுத்துட்டாங்க போல இருக்கு. சரி, கல்கோணம் வேணுமா? ஏய், கடப்பா கடப்பா கல்கோணா வேண்டாமா? வேணா? கனகா அவ வேலையை ஆரம்பிச்சிட்டா. இத நான் எப்படி சொல்லி இவங்களுக்கு புரிய வைப்பேன்? உன் மேல இருந்த நம்பிக்கையில வீணா எங்களை பார்க்காம போக மாட்டான்னு அடிச்சு சொன்னோம். அக்கா, நான் திரும்ப திரும்ப சொன்னதை வச்சு என்ன பைத்தியம் மாதிரி பார்த்து சிரிக்கிறா. என்னடி, மருமகளுங்களா ஒன்னா சேர்ந்து கூட்டணி நடத்துறீங்களா? ஐயோ அத்தை, நானாவது அவ கூட கூட்டணி போடுறதாவது? அவ பொய் சொல்றா அத்தை. ஹாய் வீணா. வீணா, நீங்க எப்போ ஊர்ல இருந்து வந்தா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு தானே உங்க ரூமுக்கு போவீங்க. அதான் வீணா வந்து பார்த்தாங்களான்னு கேட்டேன். நீங்க பார்க்கவே இல்லையாமே. நான் வேற உங்க அம்மா கொடுத்து விட்ட இந்த கல்கோணவா காட்டி உங்களை காட்டி வேற கொடுத்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்களை பேசி அனுப்பி விட்டுருங்க, நம்ம அப்புறம் பேசுவோம். வரட்டா? வீணா, கோலா, கடப்பா கல்கோனா. நல்லா இருக்கு. ஏய், அத்தை, என்ன அப்படி பார்க்காதீங்க அத்தை. அவ வேணும்னே இப்படி. அப்போ நீ எங்களை பார்க்காம துர்காவை தான் பார்க்க போனேன்னு ஒத்துக்கிற? இல்ல அத்தை, அவ எதுக்காக அப்படின்னா வீணா, உங்க அம்மாவோட கைப்பக்குவமே கைப்பக்குவம். அவங்க கொடுத்ததும் அவ்வளோ ருசியா இருக்கு. இது எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன். ஹே பொடி. வரட்டா?
இனிமே நீ என்ன அத்தைன்னு கூப்பிடாத. நாங்க உன்னை மருமகளாவா நினைச்சோம், மகள் அத்தனை நினைச்சோம். ஆனா நீ எங்களை ஒரு மனுஷியா கூட நினைக்கலையேடி. இங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு பிரச்சனை புதுசு புதுசா முளைச்சுக்கிட்டே இருக்கு. நானும் காவேரியும் என் ரூம்ல கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தோம், அவ்வளவுதான். அந்த துர்கா வந்தா, உன்னை பத்தி சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டா. அவளால எங்க நிம்மதியே போச்சுடி. என்ன இருந்தாலும் துர்கா சொன்னது நிஜம் தானே? நீ எங்களை பார்க்க வரல, அவளை பார்க்க தானே போன. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. என்னத்த கேக்குறது? எங்க கிட்ட நீ என்ன சொன்ன? துர்காவை பார்க்க போகவே இல்லைன்னு சொன்னியா இல்லையா? சொன்னியா இல்லையா? ஆனா அவ திரும்ப திரும்ப வந்து நீ அவளை பார்க்க வந்ததா சொல்லி காட்டிட்டுல போறா. அவ அப்படி சொல்றப்போ நீ சைலண்டா தானே நின்ன. ஏ துர்கா, எதுக்காக அத்தை கிட்ட என்ன பத்தி தப்பா சொல்ற? நான் எங்க உன்னை பார்க்க வந்தேன்னு உன்னால அவளை மறுத்து பேச முடிஞ்சுதா? அப்போ எங்களை விட உனக்கு அவதான் முக்கியமா போயிட்டா இல்ல? ஐயோ அக்கா, துர்கா நம்மள பாடா படுத்துறா. அப்போ இவளும் நம்ம கூட இருந்தா நம்ம 2 பேருக்கும் வர பிரச்சனையெல்லாம் இவளுக்கு வரும்னு பயப்படுறா. அப்ப துர்காவை அனுசரிச்சுக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம்ல. அதான் வீணாவோட பிளான்கா. அதனாலதான் நாம அவ கண்ணுக்கு தெரியல. அக்கா, இவ அம்மா செஞ்சு கொடுத்த கல்கோனாவையெல்லாம் கொடுத்து துர்காவை ஐஸ் வச்சுட்டு வந்திருக்காளே, அதுல இருந்து ஒன்னே ஒண்ணு நமக்கு கொடுக்கணும்னு தோணல. எல்லாத்தையும் அவளுக்கே கொடுத்துட்டு வந்திருக்கா. அவ என்னடானா அந்த டப்பாவை நம்ம முகத்துக்கு முன்னாடி ஆட்டி ஆட்டி காட்டிட்டு போறா. அத்தை, என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்க பாட்டு பேசிக்கிட்டே போறீங்க. என்ன நடந்ததுன்னு அவதான் சொல்லிட்டாளே. நீதான் அதை மறுத்து பேசவே இல்லையே. அப்புறம் நாங்க என்ன தெரியாம பேசுறோமா? ஐயோ அத்தை, இங்க வந்திருக்கிறது துர்காவே இல்ல, அவ பேரு கனகா. அவ வேணும்னே என்ன உங்ககிட்ட கோத்து விட்டு போயிட்டா. இது எதுவுமே சொல்ல முடியாம இவ்ளோ நேரமா கண்ணாடியை பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன். எதையும் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம. என் நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. அத்தை, நான் அவளை போய் பார்த்தது நிஜம்தான். அப்படி வாடி வழுக்கி, உண்மை உன் வாயில இருந்தே வந்துருச்சா? ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் அவளை போய் பார்த்ததுக்கு காரணமே வேற. வேற காரணமா? அது என்ன வேற காரணம்? அது சொல்லடி, என்ன விஷயம்னு சொல்லி தொலை. அது சொல்ல சொன்னா சட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே? மென்னு முழுங்கி சொல்றத பார்த்தா இவ நம்ம கிட்ட உண்மைய சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். இனி இவளை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு காவேரி, இவளை வச்சுக்கிட்டு இனிமே நாம எந்த ஒரு ரகசியத்தையும் பேசக்கூடாது. ஆமாக்கா, நமக்கே தெரியாம அந்த துர்கா கிட்ட போய் போட்டு கொடுத்துருவா. வீணா, கடைசியா ஒரு தடவை கேக்குறேன், உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஐயோ அத்தை, இவ துர்காவே இல்ல, போதுமா? என்னக்கா? ஐயோ, இவங்க வந்து நிக்கிறாங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோமோ? என்னது? அவ துர்கா இல்லையா? என்னடி சொல்ற?
மாமா அது வந்து ஏண்டி கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? ஆமா, அவ துர்காவே இல்ல. என்ன காய்வ? என்னங்க இவ சொன்னதை கேட்டீங்களா? ஜனா மாமா, இப்ப எதுக்கு கதவை சாத்துறீங்க? அத்தை, 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 என்ன சொல்லிட்டு ஐயோ, அத்தை, என்னை அடிக்காதீங்க. கேக்குறோம்ல. ஐயோ, அத்தை, அடிக்காதீங்க. வலிக்குது. சொல்லு. அத்தை, அத்தை, விடுங்க. சொல்லடிங்கற. ஐயோ, மாமா, கொழுத்து நிறுச்சு. மாமா, ப்ளீஸ் மாமா. அத்தை, என்னால வலி தாங்க முடியல. அத்தை. உன்னதானே கேட்டுட்டு இருக்கோம். சொல்லு. அத்தை, அத்தை, ப்ளீஸ் அத்தை, என்னை விட்டுருங்க அத்தை. ஏய். இதை பண்ண என்னது? என்னமோ சும்மா சப்பு சப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்நேரம் அவ தலைய வெட்டி வீசி இருக்க வேண்டாமா? டேய் ஜனா, அண்ணே அத்தை, அத்தை, சொல்லுங்க அத்தை. மாமா ப்ளீஸ் மாமா, மாமா, அத்தை சொல்லுங்க அத்தை. நான் பண்ணது தப்புதான் மாமா. ப்ளீஸ் மாமா, என்னை விட்டுருங்க மாமா. மாமா, மாமா வேண்டாம் மாமா. ப்ளீஸ் மாமா, விட்டுருங்க மாமா. அத்தை சொல்லுங்க அத்தை, அத்தை சொல்லுங்க அத்தை. மாமா ப்ளீஸ் மாமா, விட்டுருங்க மாமா. ப்ளீஸ் மாமா, விட்டுருங்க மாமா. ப்ளீஸ் மாமா. போடுங்க பெரியவரே. என்ன காய்வ? ஏ பீனா, ச்சே, கிடைக்கிற கேப்ல இப்படி இல்லாம கற்பனை பண்ணுவோம். ஏண்டி எங்களை வந்து பார்க்காம எதுக்கு துர்காவை பார்க்க போனேன்னு கேட்டா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அத்தை, அது அத்தை, போன்ல துர்கா என்ன பண்ணான்னு சொன்னீங்கல்ல, அத கேட்டு எனக்கு ரத்தம் கொதிச்சுது அத்தை. உன் சேட்டையெல்லாம் என்னோட அத்தை மாமா கிட்ட வச்சுக்காதேன்னு அவளை மிரட்டிட்டு வந்தேன் தெரியுமா? இந்த வயசுல பூச்சூடி எங்களுக்கு காது குத்துறியா நீ? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ அவளதான் பார்க்க வந்தேன்னு சொன்னாலே அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு அவ இங்க இல்லைன்ன உடனே அவ ரூமுக்கே போய் மிரட்டினேன்னு சொல்றியா? உன் பம்மாத்து வேலையெல்லாம் எங்க கிட்ட செல்லுபடி ஆகாதடி. நாங்க அதை கண்டுபிடிச்சிருவோம். ஏய், உன் வயசு எங்க 2 பேரு அனுபவம்டி. அப்படி சொல்லு காவேரி. இத்தனை நாள் எங்க கூடவே இருந்துட்டு திடீர்னு கட்சி மாறியா நீ? அவகிட்ட போய் நீ உறவு கொண்டாடினியா இல்ல அவளை மிரட்டினியான்னு எப்படியும் எங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்போதைக்கு உன்னை விட்டுட்டு போறோம். நீ எங்க பக்கம் வரியா இல்ல அந்த துர்கா கால்ல போய் விழறியான்னு பாக்குறோம். நீ மட்டும் அந்த துர்கா பக்கம் போ. பெரியவரை பத்தி தெரியும்ல. வா காவேரி. ஒழுங்கா இருக்கும். போங்க. உங்க வீரப்பெல்லாம் என்கிட்ட தான் காட்டுவீங்கல்ல. துர்கா ரூபத்துல கடப்பா கனகான்னு ஒருத்தி வந்து உங்க எல்லாரையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்னவோ இவங்கள பார்க்காம நேரா அவளை போய் பார்த்துட்டேனா.
இது ஒரு குத்தம்னு அங்க காட்ட முடியாத வீராப்ப என்கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. என் வயசு இவங்க அனுபவமா? என் வயசு தானே கனகாவுக்கும். உங்க ஜம்பத்தெல்லாம் அவகிட்ட காட்ட வேண்டியதானே? ஆனாலும் இந்த அத்தைங்க என் மேல எவ்வளவு பிரியமா இருந்தாங்க. அவங்களையே எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டாளே. அடியே கடப்பா கனகா, என்ன உன் ரூம்குள்ள வச்சு காய்ச்சுன்னு காய்ச்சிட்டு அதோட விடாம அத்தைங்க கிட்ட போட்டு கொடுத்து அவங்க பங்குக்கு காய்ச்சுன்னு காய்ச்சி எடுத்துட்டு போறாங்க. கனகா, எனக்கும் நேரம் வரும்டி. உனக்கு இருக்கு அப்போ. கூப்பிட்டியா வீணா? நீயா? இப்பதான் அவங்க போனாங்க, உடனே நீ வந்துட்டியா? கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுங்களேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து துர்காக்கு கொடுத்தீங்களே, அந்த மாதிரி ரெஸ்ட் உனக்கு கொடுக்கலாமா? பயப்படாத, அப்படியெல்லாம் உன் கதையை நான் முடிச்சிட மாட்டேன். துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சுட்டு பட்டுன்னு செத்துட்டேனா அதுல என்ன இருக்கு? உங்க எல்லாரையும் சித்திரவதை பண்ணி அணு அணுவா வெட்டணும். அப்புறம் என்ன எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க போல? கனகா, ரொம்ப பண்ற நீ. ஏய், நான் பாட்டுக்கு சிவனேன்னு போய்கிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு இத பண்ணுன்னு இங்க அனுப்பி வச்சது நீதானே? இப்ப ரொம்ப பண்றேன்னு சொல்ற. என்ன ஆத்திரம் தொண்டை அடைக்குதா? எல்லாரும் சேர்ந்து துர்காவை என்னெல்லாம் பண்ணீங்க? அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் வெறும் டீசர் தாண்டி. இனிமேதான் மெயின் பிக்சரே வரப்போகுது. சும்மா அதிரும்ல. ஏய், வட்டா? குளத்துல தேடி பார்த்தும் துர்காவோட உடம்பு கிடைக்கலாங்கிறத என்னால நம்ப முடியல ஆவுடை. அப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறது துர்காவாயா? உருவத்துல வேணா அவ துர்கா இருக்கலாம், ஆனா அவளோட நடவடிக்கை துர்காவா இல்ல. இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுயா. ஒரே புதிரா இருக்கு. நீங்க தான் உடனே ஏதாவது பண்ணணுங்கய்யா. படுத்தா தூக்கம் வரல. விடிய விடிய யோசிச்சு கண்ணெல்லாம் செவந்ததுதான் மிச்சம். எப்படி யோசிச்சாலும் பதிலே கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது பண்ணுங்கய்யா. ஆவுடை, என்னதான் நீ தலைகீழா நின்னு யோசிச்சாலும் எந்த பதிலும் கிடைக்காது. இதுக்கான பதில் கிடைக்கணும்னா ஒரே வழிதான். நான் கும்பிடுற காளி தான் பதில் சொல்லணும். இன்னைக்கு ராத்திரியே ஒரு கருப்பாட காவு கொடுத்து அவகிட்டையே கேட்கிற. அதுக்கான நிமித்தம் இன்னைக்கு ராத்திரியே வரப்போகுது. துர்காவுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற எல்லா மர்மங்களும் விலகப் போகுது. இன்னைக்கு நடுநிசையில நான் செய்ய போற பூஜைக்கு நான் கேட்கறத நீ கொண்டு வந்து கொடுக்கணும். என்ன கொண்டு வரணும்னு சொல்லுங்க ஐயா. அண்டா அண்டாவா ஆட்டு ரத்தம் வேணுமா, இல்ல ஆளை ஏதாவது பலி கொடுக்கணுமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கய்யா, நான் செய்யறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆவுடை.
எனக்கு வேண்டியது அவளோட ஒத்த தலைமுடி. என்ன சொல்றீங்க? அவளோட தலைமுடியா? என்ன, அவ தலைமுடிய கேட்டதுக்கு நீ இப்படி அதிர்ச்சி ஆகுற? இல்லைங்கய்யா, அவகிட்ட ஒரு ஃபைல் கேட்டதுக்கு எங்க மொத்த குடும்பத்தையும் சந்தி சிரிக்க வச்சுட்டா. அதான் யோசனையா இருக்கு. ஒருத்திய அடிச்சு கொன்னு குளத்துல தூக்கி போட்ட உன்னையே அவ இந்த அளவுக்கு பதட்டப்பட வச்சிருக்கான்னா மத்தவங்கள அவ எப்படி ஆட்டி படப்பா? எங்களை மட்டும் இல்ல, உங்களையும் தான் ஆட்டி படைக்கிறா. அவடை, இதையெல்லாம் பார்த்து நாம ஒண்ணும் பயப்பட தேவையே இல்லை. காளி துணை இருக்கா. இன்னைக்கு ராத்திரி நான் பண்ண போற பூஜைக்கு துர்காவோட ஒத்த முடி வேணும். அவ தலை கோதின சீப்புல இருந்து நீ அதை எடுத்துட்டு வா. அதோட அவ உடுத்தின ஒரு சேலையும் கூட ரவுக்கையும் ஒண்ணு வேணும். இத உன்னால கொண்டு வர முடிஞ்சா நான் பூஜைய சிறப்பா செஞ்சு முடிப்பேன். அந்த துர்காவை பத்தின அத்தனை மர்மங்களையும் என் தாய் காளி காட்டி கொடுப்பா. சரிங்கய்யா, நீங்க கேட்ட அத்தனையும் கொண்டு வர. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த துர்காவை பத்தின மர்மங்கள் விலகணும். என் வீட்லயே வந்து உக்காந்துகிட்டு என்னையே ஆட்டி படைக்கிற அவளை ஒரு தெரியாம நான் அழிக்கணும். துர்காவோட தலைமுடி, புடவை, ஜாக்கெட் இதெல்லாம் கொடுத்துட்டா காலன் சாமி வந்திருக்கிறவளோட ஃபுல் ஹிஸ்டரிய கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரா? கண்டிப்பா சொல்லிடுவாரு. ஐயோ, வந்திருக்கிறவ துர்கா இல்ல, கனகா, கடப்பா கனகா. அவ ஹிஸ்டரி என்னன்னு எனக்கே தெரியும். தலைமுடி, புடவை, ஜாக்கெட் வச்சு கண்டுபிடிக்க போறாங்களாமா. இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் இருந்தா போதும், கூடிய சீக்கிரம் காலனும் ஒரு குட்டி ஜமீன் ஆயிடுவாரு. வந்திருக்கிறவளை பத்தி எல்லாம் தெரியும், ஆனா வெளியில என்னால சொல்ல முடியலையே. பெரியவரே, துர்கா யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட அவளோட புடவை, பிளவுஸ், தலைமுடின்னு எல்லாத்தையும் கொடுத்து காலன் சாமி கிட்ட சொல்லி சூனிய வச்சு அவ கதைய முடிக்க சொல்லுங்க. காலன் சாமிக்கு என்ன பாடம் எடுக்க சொல்றியா? துர்காவை யாருன்னு கண்டுபிடிக்க அவளோட புடவை ஜாக்கெட்டே போதும். துர்காவோட தலைமுடியும் கேட்கிறாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவ கதையை முடிச்சிடுவார்னு தான் அர்த்தம். சரி, ஐயா சொன்ன மாதிரி அவர் கேட்டதையெல்லாம் உடனே கொண்டு போய் கொடுக்கணும். துர்காவோட ஒத்த தலைமுடியையும் புடவை ஜாக்கெட்டையும் யார் எடுத்துட்டு வர போறாங்க? அத்தை நம்மள கையை காட்டிட போறாங்க. கிளம்புவோம். அம்மாடி வீணா, எங்க போற? தாகமா இருக்கு அத்தை, தண்ணி குடிக்கலாமேன்னு. தண்ணி தானே, நான் சொல்றத செஞ்சுட்டு அப்புறமா போய் ஜூஸை குடி. என்ன அத்தை செய்யணும்? இப்ப மாமா சொன்னது கேக்கல? இப்போ துர்கா கிட்ட நீதான் ரொம்ப க்ளோஸா இருக்க. சமத்தா அவ ரூமுக்கு போய் துர்காவோட புடவை ஜாக்கெட்டு, அவளோட ஒத்த தலைமுடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு. போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. அத்தை, நானா? என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்னைக்கு உங்க கட்சி தான் சொன்னல.
இப்ப என்னடானா இவ்ளோ யோசிக்கிற? துர்காவுக்கு எதிரா செய்ய சொல்றமேனா? ஆஹா. ஐயோ, அவ துர்கா இல்ல, கனகா. அவ தலைமுடி எடுக்கிறேன்னு போனா அவ எனக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அனுப்பிடுவாளே. என்னடி முழிக்கிற? இப்ப போவியா மாட்டியா? போறேன் அத்தை. ஆமா, என் கூட துணைக்கு யார் வரீங்க? ஏண்டி, அவ ரூமுக்குள்ள போய் பீரோவியா தூக்கிட்டு வர சொன்னோம். அவ புடவை ஜாக்கெட்டும் ஒரு முடியும் தானே, அதுக்கு எதுக்கு துணைக்கு ஆள் எல்லாம் கேக்குற? அத்தை, அடடடடா, கொடுத்தது ஒரு சின்ன வேலை, அதுக்கு இவ்வளவு பேச்சா? வீணா, போ, போயிட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஷோ, இவருக்கு என்ன சொல்லிடுவாரு? ஏன் என்ன அனுப்புறதுக்கு பதிலா இவரோட பொண்டாட்டி அனுப்ப வேண்டியது தானே? இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே, இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? வீணா, என்ன பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க? குளத்துல தூக்கி போட்ட துர்கா தான் வேற ஒருத்திய வந்து நிக்கிறா. ஊருக்கு போயிட்டு வந்த நீயும் அடி. சேச்சே, நம்ம வீணா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லல்ல. நீ அவளை வீணா நீங்க சந்தேகப்படாதீங்க. ஆஹா, ரொம்ப நல்லவர் தான். எங்க இவர் அனுப்பிடுவாங்கன்னு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாரு. மாட்னா இன்னைக்கு. வீணா, என்னம்மா, எதுக்கு இப்படி தயங்கி நிக்கிற? உன்னால முடியாதுன்னு ஒரு காரியம் இருக்கா என்ன? நீ சாதிக்க பிறந்தவளாச்சே. போமா, போய் எடுத்துட்டு வந்துரு, போ. அடுத்து அவர் பொண்டாட்டி, ஜாடிக்கேத்த மூடி. வீணா, ஒரு தடவை சொன்னா புரியாது. போ, போய் சீக்கிரமா எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. விதி வலியது, ஒன்னும் பண்ண முடியாது. கனகா, பார்த்து செய்டி. ஷோ, படுத்து தூங்குறாளே, எப்படி நான் இதை போய் எடுத்துட்டு வர முடியும்? இவங்க வேற விட மாட்டாங்க. சரி, அவ எழுந்திருக்கிறதுக்குள்ள இவங்க கேட்டதெல்லாம் எடுத்து கொடுத்துருவோம். அப்பா, நல்லா தூங்குறா. இதுதான் நல்ல சான்ஸ். சத்தம் போடாம இவ சாரியும் ஜாக்கெட்டையும் எடுத்துக்கிட்டு அவ சீப்புல இருக்கிற ஒரு முடி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டா அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சது. பா. அப்பா, புடவையும் ஜாக்கெட்டையும் எடுத்தாச்சு. அடுத்தது அவளோட முடிதான். எப்படியும் அவ சீப்புல இருக்கும். சீப்பு எங்க இருக்கு? அடி பாவி, இவ்ளோ சுத்தமா வச்சிருக்கியே, ஒரு முடிய கூட காணும். ஷோ, இப்ப நான் என்ன பண்றது?
ஆஹா, அலை அலையா இருக்கே. ஒரு முடி தானே, ஒடுங்கி எடுத்துருவோம். முடிய புடுங்கனா திடுக்குன்னு முழிச்சிருவாளே. முழிச்சிட்டா நம்ம மொழிய தோண்டி எடுத்துருவாளே. என்ன பண்றது? ஐடியா. சிசர் எடுத்து கட் பண்ணிட வேண்டியதுதான். சிசர் எங்க இருக்கு? என்ன வீணா பண்ற? துர்கா, கனகா, சாரி. ஒரு கையில சிசரு, இன்னொரு கையில சேலை, ஜாக்கெட்டு. சொல்லு, என்னத்துக்காக வந்த? அது இந்த ஜாக்கெட் மாடலு, அந்த சாரி டிசைன். இல்ல கனகா, இந்த சாரி டிசைன் நல்லா இருந்துச்சு, அதான் இத எடுத்துட்டு போய் போட்டோ எடுத்து. ஏய், சாலைய டிசைன்காக எடுத்துட்டு வந்த, அப்போ என் முடி எதுக்கு வெட்ட வந்த? இல்ல இல்ல, முடியா? இல்ல, அதெல்லாம் இல்ல. அது ஏய், நீங்க வந்து என்னென்ன பண்ணனு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லட்டுமா? ரூம்குள்ள மெதுவா எட்டி பார்த்த, நான் நல்லா தூங்குறதா நினைச்சுக்கிட்டு பூனை மாதிரி உள்ள வந்து பீரோவை திறந்து என் புடவை ஜாக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் போனேன். அங்க சீப்புல முடி இருக்கான்னு பார்த்த, அது கிளீனா இருக்கவும் என் ஒரு முடிய புடுங்கி எடுத்துடலான்னு நேரா என் பக்கத்துல வந்த. ஒருவேளை முடிய புடுங்குறப்ப நான் கண்ணு முழிச்சிட்டேனா, பயம் வந்து சிசரால வெட்டி எடுத்துடலான்னு மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு போய் டிராயரை திறந்து சிசரை எடுத்துட்டு வந்த. என் பக்கத்துல வந்து ஒரு முடிய புடிச்சு வெட்ட போறப்போ நான் கண்ணு முழிச்சிட்ட, நீ மாட்டிக்கிட்ட. இல்ல, சேலை, ஜாக்கெட்டு, என் தலைமுடி
இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வர சொன்னாங்க? என்ன எனக்கு செய்வன பண்ணதானே? ஐயோ சொல்லுடி. இல்ல, இந்த சாரி டிசைன். ஏய், இதையே திரும்ப திரும்ப சொன்ன கோமட்ல ஒரு குத்து குத்திடுவேன். கடப்பாடி பில்லி சூனியத்துக்கு பேர் போன ஊரு. அங்கே பிறந்து வளர்ந்த என்கிட்டே கதை விடுறியா? உன்ன ஏய், கனகா, இப்ப எதுக்கு கதவை சாத்துற? கதவு ஓபன்ல இருந்தா உனக்கு உண்மை வர மாட்டேங்குது, அதான். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த வீணாவுக்கு என்னாச்சு? துர்கா ரூமுக்கு என்ன நேரத்துக்கு போனா, ஆனா இன்னும் வரல. என்னதான் பண்ணிட்டு இருக்கா? துர்காவுக்கு தெரியாம அவ ரூமுக்கு போய் அவ தலைமுடியையும் சேலையும் ஜாக்கெட்டும் எடுத்துட்டு வர சொன்னா எவ்வளவு நேரம் பண்றா பாருங்க. போனமா வேலைய முடிச்சமான்னு வரமாட்டா. நேரத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க தெரியாத முட்டாள். அவளை நாம அனுப்பியிருக்கவே கூடாது. அதானே, துர்கா ரூமுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிக்கிற வேலைய இந்த வீணா கழுத ஏன் இப்படி ஜவ்வா இழுத்துட்டு இருக்கான்னு தெரியலையே. அகிலா, நீயாவது போய் என்னன்னு பாரு. அக்கா அக்கா வரா. அக்கா, உங்க பாத்தீங்களா எப்படி வரா பாருங்க. ஏதோ தைப்பூசத்துக்கு அடி பிரதட்சணம் பண்றதா நினைப்பு அவளுக்கு. நாம இங்க பதறி போய் நின்னுட்டு இருக்கோம். அவ என்னடானா அழுங்காம குலுங்காம அண்ணன் நட போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு இவள வரட்டும். சீக்கிரமா வந்து தொலைடி. அந்த துர்கா கண்ணுல பற்ற போறோம். சீக்கிரமா வா. வராது. வாடி வாடி வா, சீக்கிரம் உள்ள போ. போ. ஏய், எதுக்குடி இப்படி பேந்த பேந்த முழிக்கிற? எங்க நாங்க கேட்டது? காட்டு. ஐயோ அக்கா, நாம கேட்டதை இவ கொண்டு வரல. நாம ஒண்ணு நினைச்சோம், ஆனா இவ வேற ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கா. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? என்ன சொல்லி உன்னை அனுப்பணும்? இப்படி கை வீசி அடி மேல அடி வச்சு நடக்கிறத பாக்குறதுக்கு தான் காத்துட்டு இருந்தோமா? இவ்வளவு நேரமா அதெல்லாம் எடுக்காம என்னடி பண்ணிட்டு இருந்த? அந்த துர்காவோட முடியும் கொண்டு வரல, சேலை ஜாக்கெட்டையும் எடுத்துட்டு வரல. உன் நினைப்பு தான் என்ன? உன் திருவாய திறந்து தொலை. என்ன வீணா வெறுங்கையோட வந்து நிக்கிற?
துர்கா தலைமுடி துணிமணி எல்லாம் எங்க? நாங்க மாறி மாறி கேட்டுட்டு இருக்கோம். நீ என்னடா சில மாதிரி நிக்கிற? மாமா என்ன ஆச்சு? ஏன் நாங்க கேட்டதை எடுத்துட்டு வரல? இத பாரு, ஊமையா நிக்காம அங்க என்ன நடந்ததுன்னு வாயை திறந்து சொல்லு. கனகா, என்னை எதுவும் பண்ணிடாத. நான் வேண்டாம் தான் சொன்னேன். அவங்க தான் என்னை கட்டாயப்படுத்தி எடுத்துட்டு வர சொன்னாங்க. நீ ஏன் சொல்லு. நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல முடியல. அவங்க சொல்றத கேட்காமலே இருக்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் கனகா, என்னை விட்டுரு. கனகா, நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்லல. சொல்லு. நானா உன்னை சொல்ல வேணான்னு சொன்னேன்? அவங்க சொன்ன என்ன வேணாலும் கேப்பியா? கொஞ்சம் விஷத்தை கொடுத்து குடின்னு சொன்னா குடிப்பியா? குடிக்க மாட்டல. உன் உசுருனா வெள்ளை கட்டி, மொத்தவங்க உசுருனா மொன்னங்கட்டியா? இல்ல. ஏய், முட்டி போடு. முட்டி போடுன்னு சொன்ன. துர்கா, கனகா, கனகா, நான் யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன். அவரோட ஒரே பொண்ணு நானு. என்ன எப்படிலாம் செல்லமா வளர்த்தாருன்னு தெரியுமா? ஏதோ அக்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்ற. என்ன பார்த்தா பாவமா இல்லையா? துர்காவை நீயும் சேர்ந்து தானே கொன்ன. அப்ப நீயும் அக்யூஸ்ட் தானே? ஏய், போலீஸ் கிட்ட ஆதாரத்தை கொடுத்தா இதை விட மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க. உங்க அப்பா உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து உனக்கு எடுத்து வச்சிருக்காரு. அதான் உன்னை கொலகாரியா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அப்பவே அடிச்சு வளர்த்திருந்தா நல்ல புள்ளியா இருந்திருப்ப. உன் அப்பா செய்யாத கடமைய இப்போ நான் செய்றேன். மண்டி please, போடு. நான் சொல்றத கேளு. மண்டி போடுறீ. மண்டி போடுறீங்கற. ஐயோ, வலிக்குதே. ஏய், சத்தம் போட்ட உன் சத்தம் கேட்டு எல்லாரும் வந்துருவாங்க. நீ தான் என்ன கூட்டிட்டு வந்தனு தெரிஞ்சிரும். அதுக்கு அவங்க என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நீ வேற உங்க மாமா பெரிய டான்னு வேற சொல்லிருக்க. துப்பாக்கியை எடுத்துட்டு வந்து டபுக்குன்னு சுட்டுருவாரு. என்ன இல்ல, ஒன்னதான். அதனால நான் அடிப்பேனா, நீ கத்தாம வலிய பொறுத்துக்குவியா? இந்த கால் ரெண்டும் தானே என் ரூமுக்குள்ள பூனை மாதிரி வந்துச்சு. இத வலிக்குது. அம்மா, வலிக்குது. வலிக்குதா? வலிக்குதா? இப்படித்தானே மத்தவங்களுக்கு வலிக்கும். இனிமே வரமாட்டேன். அவங்க சொன்னா என்ன சொல்லணும்? பாவம் துர்கா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். சொல்லுவியா? சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்களே. இனிமே கேட்பாங்க.
இந்த கனகம் கேட்க வெப்பா. அவங்களுக்கு நான் கொடுக்க போற தண்டனை எல்லாம் பெரிய லெவல்ல இருக்கும். நீ பார்க்க தானே போற. ஏந்திரே எழுந்திரு. என்ன கேட்காம இந்த ரூமுக்குள்ள வருவியா? வரமாட்டேன் வரமாட்டேன். போ. சாரி வச்சுட்டு போ. ஏய், நாங்க எல்லாரும் கேட்டுட்டே இருக்கோம். நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, இப்ப எதுக்கு நீ அழற? ஏன் அழறன்னு கேக்குறால, பதிலே சொல்லாம நின்னா என்ன அர்த்தம்? சொன்ன வேலைய செய்ய முடியலையேன்னு அழறியா? இல்ல அழுது நடிச்சா நாங்க எல்லாரும் திட்ட மாட்டோம்னு நினைக்கிறியா? இல்ல பெரியத்த, நான் இப்போ துர்காவை நினைச்சுதான் அழறேன். இவள என்னது? துர்காவை நினைச்சு அழுவுறியா? இந்த வீட்டுல அகிலா காவேரியை விட துர்கா மேல நீதான் கடுப்பா இருந்தவ. அது எனக்கே நல்லா தெரியும். ஆனா இப்ப என்ன திடீர்னு அவ மேல கரிசனம்? இத பாரு, நீயா மாறிட்டியா இல்ல அந்த துர்கா உன்னை மாத்திட்டாளா? ஆமாடி வீணா, நீ எவ்வளவு சுதாரிப்பான பொண்ணு. இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கலாமா? முதல்ல அழுகையை நிறுத்திட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. ஹே வீணா, எத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வாயை மூடிட்டு இருந்தா எப்படி? இப்ப நீ பேசல, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. அத்தை, நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா யாரும் கோவப்படக்கூடாது. முதல்ல என்னன்னு சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து அந்த துர்கா இருக்கல்ல. ஆமா, அவளுக்கு இப்ப என்ன? அது வந்து துர்கா துர்கா ரொம்ப பாவத்தை. பாவமா? நம்ம அவளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கிறோம், ஆனா அவ ரொம்ப பாவம் அத்தை. அவளை நினைச்சு எனக்கு அழுகையா வருது. என்னங்க ஆச்சு இவளுக்கு? அப்படி போடு. இப்பதான் வீணாவோட சுயரூபமே தெரியுது. காவேரி, நீ சொன்னது சரிதாண்டி. துர்கா மேல இவ ரொம்ப பாசமா இருக்கான்னு நீ அன்னைக்கு சொன்னப்போ நான் நம்பல. இப்போ நம்புறேன். இவ துர்காவோட கை கோத்துக்கிட்டு நமக்கு ஏதோ பெருசா பண்ண போறான்னு மட்டும் தெரியுது. அத்தை, அத்தை, அப்படிலாம் இல்ல அத்தை. ஆனா ஒண்ணு அத்தை, துர்கா ரொம்ப நல்லவ. ஏய், நீங்க தான் அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க.
போடு வேணும் இவளுக்கு. துர்கா எப்படின்னு உங்ககிட்ட நாங்க கேட்டோமா? யாருக்கும் தெரியாம அவ ரூம்ல முடியும் ஜாக்கெட்டும் புடவையும் எடுத்துட்டு வர சொன்னா அத செய்ய துப்பு இல்ல. இங்க வந்து துர்கா புராணம் பாடிட்டு இருக்கியா? உன்ன இவங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? உங்க பேச்ச நம்பி போனதுக்கு அந்த துர்கா பெரும்பாலியே என் காலை வெளுன்னு வெளுத்து விட்டுட்டான். அங்க போனா அவ அடிக்கிறா, இங்க வந்தா இவ அடிக்கிறா. பாத்தீங்களா எல்லாரும்? காவேரி அரைஞ்சதுக்கு அப்புறம் கூட துர்கா மேல இருக்கிற பாசத்துல எப்படி அழறான்னு பாருங்க. நேத்து வரைக்கும் அந்த துர்கா உனக்கு பகை, இன்னைக்கு உறவாயிட்டாளோ? இப்படி போச்சுன்னா இவ நமக்கு எதிரா கூட திரும்பிடுவா. பேசாம இவ கதையை முடிச்சிட வேண்டியதுதான். அகிலா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? வீணா சின்ன பொண்ணு, அவளுக்கு ஏதோ தோணி இருக்கு, அத சொல்றா. இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. இத பாரு வீணா, பெரியவங்க மனசறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்க. காரணம் இல்லாம இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்துகிட்ட பெரியவரே, நீங்க வருத்தப்படாதீங்க. இப்படி உங்களை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன, இந்த வீணா இந்த விஷயத்தை செய்யலனா அதை யாராலையும் செய்ய முடியாதுன்னு அர்த்தமா? நான் இருக்கேன் பெரியவரே, நான் போய் எடுத்துட்டு வரேன். துர்கா ரூம்குள்ள தைரியமா போய் அவளோட முடியையும் புடவையையும் பிளவுஸையும் நான் எடுத்துட்டு வரேன். என்ன மீறி அந்த துர்கா என்ன செஞ்சு கிழிச்சறான்னு நானும் பாத்தறேன். போடி போ. நீங்க ஒவ்வொருத்தரா கிளம்பி வருவீங்கன்னு தான் அந்த குச்சியோட அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போனீங்கன்னா நல்லா வெளுத்து விட்டுருவா. நானாச்சும் தைப்பூசத்துக்கு அடிப்பிரதர்ஷனம் பண்ண மாதிரி நடந்து வந்தேன். நீங்க போனா பங்குனி உத்திரத்துக்கு பாத யாத்திரை நடந்து போன மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் பெரியவரே இவ்வளவு யோசனை? என்னையும் இந்த வீணா மாதிரி நினைச்சிட்டீங்களா? நான் துர்காவோட புடவையையும் முடியையும் எடுத்துட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வேண்டாம். நான் சொல்றேன்னு வருத்தப்படாத காவேரி, உன்னாலேயும் அது முடியாது. என்னடி ஜஸ்ட் மிஸ். அத்தக்காரி தப்பிச்சிட்டா. இல்ல, என்னால முடியும் முடியும் முடியும். என்ன நம்புங்க, நான் நிச்சயமா எடுத்துட்டு வரேன். அந்த துர்கா கண்ணுல மண்ணை தூவிட்டு அழுங்காம எடுத்துட்டு வந்துடுறேன். ஒருவேளை அவ வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நானும் அவளான்னு ஒரு கை பாத்தறேன். இல்ல 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 இல்ல, நாம பண்ற முயற்சி துர்காவுக்கு தெரிஞ்சிட்டா அது பிரச்சனையில தான் போய் முடியும். இப்பதான் வீணா போயிட்டு வந்திருக்கா. திரும்பவும் நீ போனா துர்காவுக்கு நிச்சயம் டவுட் வந்துடும். அதனால நான் சொல்றபடி கேளுங்க.
சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். நான் ரூம்ல இருக்கேன். துர்காக்கு எந்த சந்தேகமும் இல்லாம நான் சொன்னதை செஞ்சு முடிக்கணும். அண்ணே, கவலையை விடுங்கண்ணே, இதை நான் பாத்துக்கிறேன். காரியத்தை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேண்ணே, என்னை நம்புங்க. சரி ஜனா, பார்த்து பத்திரம். சரிங்கண்ணே. ஓ, துர்கா, துர்கா, என்ன திடீர்னு என்ன கூப்பிடுறாரு? என்னவா இருக்கும்? துர்கா. 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 வரங்கய்யா. அக்கா, ஓஹோ, என் தலைமுடி வேணும், அதுக்கு பிளானா? உங்களுக்கு இருக்குடி. சொல்லுங்கய்யா, கூப்பிட்டீங்க? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் தலைவலியா இருக்கு. சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? சரிங்கய்யா, இதோ எடுத்துட்டு வரேன். போயிட்டா. காவேரி, பெரியவர் சொன்ன மாதிரியே அவளை கிச்சனுக்கு சின்னவர் அனுப்பிட்டாரு. நாம நினைச்ச மாதிரியே அவ சீவிட்டு இருந்த சீப்ப நம்ம கண்ணுல படுற மாதிரி வச்சுட்டு போயிருக்கா. ஆமாக்கா, இதுதான் சரியான நேரம். இப்ப அவ தலைமுடியையும் சேலை ஜாக்கெட் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வரணும். கனக வாண்டடா வந்து தலைமுடியை எடுத்துக்கோன்னு சீப் அங்க வச்சுட்டு போறா. இது தெரியாம இதுங்களும் பிளான் பண்ணி சாதிச்ச மாதிரி என்னமோ சந்தோஷப்படுதுங்க. இதுங்களுக்கு அவ என்ன பிளான் பண்ணிருக்காளோ கடவுளே. ஷோ, சீக்கிரம் போ. சீக்கிரம் வா. சீக்கிரம் உள்ள போ. சீக்கிரம் போ. சீக்கிரம் உள்ள போ. இவளோட சேலை ஜாக்கெட் எல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா நம்ம நேரம் கபோர்டை இவ்வளவு டைட்டா சாத்தி வச்சிருக்காளே. என்ன இன்னும் காவேரியை காணோம்? டைம் ஆகுது. துர்கா வந்துட்டா காரியம் கெட்டு போயிடுமே.
ச்சே, இந்த காவேரி வரத்துக்குள்ள துர்கா காஃபியை போட்டே கொண்டு வந்துருவா போல இருக்கே. என்னதான் பண்றா இவன்? ஐயோ, ஐயா இந்தாங்க. என்னம்மா அதுக்குள்ள போட்டு கொண்டு வந்துட்டியா? ஆமா. என்னங்கய்யா, காஃபியை பார்த்தும் வாங்காம அங்க என்ன பாக்குறீங்க? ஆ? ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. குடுமா. ச்சே, காவேரியை இன்னும் காணுமே. ஐயோ, சீக்கிரம் வா. முழிச்சிட்டு நிக்கிறோம், சீக்கிரம் போ. வா. ஓ, ஷூ. ஓடி. வா வா, சீக்கிரம் சீக்கிரம் வா. நான் சக்கரை சரியா தான் போட்டிருக்கேன். அப்படியாம்மா? என்னமோ நீ சொல்ற, நான் குடிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டல. ஐயா, நீங்க என்னமோ மாதிரி இருக்கீங்க. நிதானமா காஃபி குடிங்க. என்னாச்சு? என்னம்மா இப்படியா சூடா கொண்டு வந்து கொடுப்ப? புடி புடி, முதல்ல இது புடி. நீங்க தானே சூடா எடுத்துட்டு வான்னு சொன்னீங்க. அப்புறம் சூடா இருக்குன்னு சொன்னா நான் என்ன பண்றது? நீங்க வேற தெளிவா எதுவும் சொல்லல. 2 தடவை கொதிக்க வச்சேன். ஐயோ, விளக்கம் கொடுக்காம போமா நீ. எனக்கு காஃபியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். செய்வனியா செய்றீங்க? அதுவும் இந்த கடப்பாக்காரி கிட்ட உங்களுக்கெல்லாம் இருக்கு. போ நீ முதல்ல. அப்பா, எப்படியோ காவேரி துர்காவுடைய முடியையும் சேலையும் ஜாக்கெட்டையும் எடுத்துட்டு போயிட்டா. அப்பா. வட 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 வட. என்னாச்சு என்னாச்சு? அண்ணே, நீங்க சொன்னதை நடத்தி முடிச்சிட்டோம். நாம நினைச்சத காவேரி கணக்கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டானே. அப்படியா? நாம கேட்ட எல்லாத்தையும் துர்கா ரூம்ல போய் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டா. காவேரி, அண்ணங்கிட்ட குடுமா. குடு 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 குடு. புடவை, ஜாக்கெட்டு, அதுல முடி இருக்கு.
அவ தலைமுடி. ஆ. நல்ல காரியம் செஞ்சடா ஜனா. அவ இது வரைக்கும் நம்மள ஆட்டி வச்சல்ல, அவளை இனி நான் ஆட்டி வைக்க போறேன். அவ துர்காவோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி வேற யாரோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவ யாரா இருந்தா எனக்கு என்னடா. அவ ஆட்டம் சீக்கிரமே க்ளோஸ் ஆக போகுது. நம்ம நிம்மதியை அசைச்சு பார்த்த அவளுக்கு இன்னைக்கு ராத்திரியே சமாதி கட்ட போறேன். அந்த பொண்ணு பாவம்டா, பாவம். ஆமாங்க, அவ நம்மள படாத பாடுபடுத்திட்டா. இன்னையோட அவளோட கதை முடியணும். முடிஞ்சாதான் நிம்மதியே. இன்னையில இருந்து துர்காவுக்கு நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆக போகுது. இது வரைக்கும் அவளால நாம கஷ்டப்பட்டோம், ஆனா இனிமே கஷ்ட காலம் அவளுக்குதான். டேய் ஜனா, அந்த துர்கா ஒளியறதுக்கான நேரம் வந்துருச்சு. தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டா. ஆமாண்ணே. சரி நேரத்தை கடத்த வேணாம், நீயும் வா, உடனே கிளம்பலாம். காலகாலத்துல செய்ய வேண்டியதை செஞ்சு அந்த துர்காக்கு பாட கட்டுவோம். அப்பதான் நம்மள பிடிச்ச பீட ஒழியும். காலன் ஐயாவை பார்த்து இது எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சிடும். மத்ததையெல்லாம் காலன் ஐயா பார்த்து பாரு. சரிங்கண்ணே, கிளம்பலாம். வாங்கண்ணே, வராங்களா? வாங்க, எடுத்து வச்சுக்கோ. இந்த கும்பலுக்கு எப்படி புரிய வைப்பேன்? அந்த கடப்பாக்காரி வேணும்னேதான் முடியையும் புடவையையும் எடுத்துட்டு போக விட்டுருக்கா. அது தெரியாம இதுங்க ஏதோ ஜெயிச்சா மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு போதுங்க. அவளை அழிக்க போறதா பெருமை பேசுதுங்க. பட்டாதானே தெரியும். என்னத்த சொல்ல. ச்சே. அசோக், குட் மார்னிங். குட் மார்னிங். அசோக், அசோக், என்ன லேப்டாப் ஓபன் பண்ணி வச்சுட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்னடா வேலைன்னு வேலையிலேயே மூழ்கிட்டியா என்ன? பூஜி, வேலை பார்க்க தானே ஆபீஸ்க்கு வரோம். சரி, நேத்தே துர்காவை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். முன்னாடி எல்லாம் அடிக்கடி ஆபீஸ்க்கு வருவா, இப்பெல்லாம் ஆளே வரதில்ல. அதோ அவ காணாம போய் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா வர மாட்டேங்கிறா. எப்படி இருக்கா துர்கா? என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? அசோக், மறுபடியும் துர்கா கிட்ட சண்டை போட்டியா? அவளை திட்டினியா? சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்புறம் துர்கா தான். துர்காக்கு என்ன? அவ காணாம போய் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. அவ முன்ன மாதிரி இயல்பா இல்ல. ஏய், புரியலடா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எப்பவும் துர்கா எப்படி இருப்பா? அமைதியா, அன்பா, அடக்கமா இருப்பா. மனசுல எதையும் வச்சுக்காம எல்லார்கிட்டயும் பிரியமா பேசுவா. ஏன் இப்ப என்ன ஆச்சு? அந்த பழைய துர்கா இப்ப இல்ல. அது எங்கிட்ட இருந்து எப்போ ஒரு ஸ்டெப் விலகியே இருக்கா. முன்னாடியெல்லாம் சின்னையான்னு 100 தடவை கூப்பிடுவா. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை டீ கொண்டு வருவா. சாப்பிட என்ன வேணும்னு கேட்பா. இப்படி எதையாவது கேட்டுட்டே இருப்பா. ஆனா இப்போ அம்மன் பாட்டை பாடிக்கிட்டு எந்த நேரமும் பூ கட்டிக்கிட்டே இருக்கா. அவகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அதை பத்தி பேசக்கூட இடம் கொடுக்காம எங்கிட்ட இருந்து விலகி போயிடுறா. எதையோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளிய சொல்ல முடியாம தவிப்போம்ல, அந்த மாதிரி இருக்கா. ஆனா ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கான்னு மட்டும் தெரியுது. ஏய் அசோக், நான் கேட்டதுக்கு அப்புறம் துர்காவை பத்தி இவ்ளோ சொல்ற. இத பத்தி ஏன் முன்னாடியே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல? இல்ல, நான் இத பத்தி என்னன்னு இத பத்தி டிஸ்கஸ் பண்றது?
என்னால துர்கா கிட்டே பேச முடியல. அவ பூ கட்டுறதும் அம்மன் பாட்டை பாடிட்டு இருக்கிறதும் இது எல்லாமே நான் அவகிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக எனக்கும் அவளுக்கு நடுவுல போட்டிருக்கிற ஒரு அரண் மாதிரி இருக்கு. அவ எப்பவுமே ஒரு பிரைவசியை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. அதை நான் ஃபீல் பண்றப்ப அவளோட பிரைவசிக்குள்ள நான் தலையிடுறது நாகரிகம் இல்லைன்னு நானே ஒதுங்கிடுறேன். எனக்கு புரியுது அசோக். சரி, துர்கா கிட்ட உன்னால தானே பேச முடியல, நான் பேசலாம்ல அவகிட்ட. ஆ, என்னடா பாக்குற? அவ கூட நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்பவே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா துர்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த. நீ ஒண்ணு பண்ணு, துர்காவை இங்க வர சொல்லு. அவகிட்ட நான் பேசி பாக்குறேன். நான் பேசினா நிச்சயமா அவளோட பிரச்சனை என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆ, அதுக்கு என்ன? ஆனா அவளை எப்படி? ஹே லூசு, துர்காவை இங்க வர வைக்கணும் அவ்வளவுதானே. முன்னெல்லாம் உனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வருவாள்ல, அதே மாதிரி இன்னைக்கும் எடுத்துட்டு வர சொல்லு. ஆ, நல்ல ஐடியா. ஆனா பூஜிதா, துர்காவை பத்தி நான் உங்ககிட்ட பேசினதா நீ காட்டிக்காத. ஆ? எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லு. ஆ. என்னக்கா அசோக் ஃபோன் பண்றான்? என்னன்னு கேளு. சொல்லுடா, என்ன விஷயம்? அம்மா, துர்கா மட்டும் கொஞ்சம் கூப்பிடுங்களேன். டேய், ஆபீஸ்ல இருந்துகிட்டு திடீர்னு துர்கா கிட்ட பேசணும்னு சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மதியத்துக்கு துர்காவை லஞ்ச் எடுத்துட்டு வர சொல்லிதான் கூப்பிட்டேன். என்ன? கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன். சரி, அவளை கூப்பிடுறேன், நீயே சொல்லு. என்ன என்ன பார்த்துட்டு திடீர்னு பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிட்டீங்க? நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல நான் வந்துட்டேனா? கூப்பிடுறதுக்கு முன்னாடி வந்ததும் இல்லாம கரெக்டா வேற பேசுற. ஒருவேளை நான் பேசினதை ஒட்டு கேட்டிருப்பாளோ? நான் கேட்டதுக்கு பதிலே இல்ல. சொல்ல விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே உன்னை கூப்பிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அதான். ஆமா, என்னையும் கூப்பிட நினைச்சீங்க? என்ன விஷயம்? யார் போன்ல? அது வந்து அசோக் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா. அதான். அப்படியா? சின்னையாவா? சொல்லுங்க சின்னையா. ரெண்டு அத்தைங்களையும் வச்சு செய்யறாளே, நடிப்புல பேசக்கூட விடாம கண்ணாம்பூச்சி காட்டுறா. இப்ப என்ன பண்ண போறாளோ? வழக்கமா ஆபீஸ்ல இருக்கிறப்ப என் நினைப்பே உங்களுக்கு வராது. ஆனா இன்னைக்கு என்னடானா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க. ஏதாவது ஸ்பெஷலா? ஆமா, ஸ்பெஷல் தான். இன்னைக்கு மத்தியானம் உன் கையால சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா துர்கா. எனக்கு லஞ்சுக்கு கேரியர்ல சாப்பாடு போட்டு கொண்டு வரியா? லஞ்ச் எடுத்துட்டு வரியாவா? எனக்கு அதை விட வேற வேலை என்ன இருக்கு? என்ன வேணும்னு சொல்லுங்க, விதவிதமா செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீ என்ன கொண்டு வந்தாலும் எனக்கு ஸ்பெஷல் தான். நீயே முடிவு பண்ணு துர்கா. அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மீன் வறுவல், முட்டை தொக்கு, நண்டு குழம்புன்னு எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துட்டு வரேன். நீங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறத நானும் பார்க்கணும்ல. அப்புறம் உங்க கூட இருப்பாங்களே உங்க ஃப்ரெண்ட் பூஜிதா, அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். அவங்க கிட்ட சொல்லிருங்க. ஹே, எடுத்துட்டு வர சொல்லு. சரி துர்கா, பாய். ஓகே.
கூத்தாடிக்கு வாழ்வுதான். உண்மையிலேயே துர்கா இருந்தா கூட இப்படி அசோக் கிட்ட பேசியிருக்க மாட்டா. என்ன நடிப்பு நடிக்கிறா. என்னடி கூத்து இது? அசோக் அவ கையால சாப்பிடணுங்கிறான், இவ என்னடானா இவ்ளோ பில்டப் கொடுக்கறா. ஐயோ, இந்த கருமத்தெல்லாம் பார்த்து தொலைய வேண்டியதா இருக்கே. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். வா. கேட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் துர்கா இங்க வரப்போறா. அவளை பத்தி நான் சொல்றதை விட அவன் நடந்துக்கிறத வச்சு நீயே அவ கேரக்டர் சேஞ்ச் ஆனதை நல்லா புரிஞ்சுப்ப. ஹேய், இல்ல அசோக், துர்கா பேசினதை நானும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவ ரொம்ப கிளியரா எப்பவும் பேசுற மாதிரி தான் பேசுறா. நீ தான் அவ டிஸ்டர்பா இருக்கா அது இதுன்னு சொல்லி உன்னை நீயே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்ட. பூஜிதா, அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராத. அவ இங்க வரதானே போறா, அப்ப பாரு, உனக்கே புரியும். சரி, பாக்குறேன். அங்க பாத்தியா, அசோக் கேட்டதும் இவ அப்படியே பறக்குற, பாக்க சகிக்கல. எப்படியாவது இவளை போக விடாம தடுத்தரணும்க்கா. போக விடாம தடுத்துட்டா அசோக் கேட்டானா இவ ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சிருவா. இவ சாப்பாடும் கொண்டு போகணும், அங்க போய் அசோக் கிட்ட திட்டம் வாங்கணும். அதுக்கு நாம ஏதாவது செய்யணும். ஒட்டு மொத்த குடும்பத்தையும் குழப்பி விட்டுட்டு இவ மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? ஆமாக்கா, சந்தோஷமா இருக்கவே விடக்கூடாது. ஒரு பக்கம் காலன் சாமி பண்றத பண்ணட்டும். நம்ம எல்லாத்தையும் பைத்தியமாக்குனால இவளை நாம பைத்தியமாக்குவோம். என்ன பண்ண போறீங்க? அவ கொண்டு போற சாப்பாட்டை வச்சு ஒரு காரியம் பண்ண போறேன். வேணாம் அத்தை, அவளை பைத்தியமாக்குறேன்னு சொல்லி நீங்க பைத்தியமாயிட போறீங்க. என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? ஏய், அமைதியா பேசு. ஏய், எங்க கூடவே இருந்துகிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? ஊர்ல இருந்து வந்த உடனே எங்களை பார்க்காம நேரா அவளை பார்க்க போனவதானே நீ? அவளால நாங்க பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா? நாங்க அவளை விட மாட்டோம்டி. ஆமா, இப்பெல்லாம் நீ அந்த துர்காக்கு வேலை பாக்குறியோன்னு தோணுது. எதுக்கும் 4 அடி தள்ளியே நில்லு. அத்தை, கடவுளே, அவ துர்கா இல்ல கனகான்னு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அவகிட்ட மாட்டிக்கணும்னு இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? அவ முடிய எடுக்க போறேன்னு சொல்லி அவகிட்ட வாங்கின அடி கால தரையில வைக்க முடியல. இவங்க கூட இருந்த பாவத்துக்கு இன்னும் எவ்வளவு அடி வாங்க போறோன்னு தெரியல. காவேரி, இப்ப நாம என்ன பண்ண போறோம்? சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எப்படி என் ஐடியா? சுத்தம். ஏ, என்ன சொன்ன? ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பனா பேசிட்டோமே. இல்ல அத்தை, சூப்பர் தரமான சம்பவம்னு சொன்ன அத்தை. இப்பதாண்டி நீ என்னோட மருமக. தனக்கு தானே குழி வெட்டிக்கிறீங்க, உங்களெல்லாம் தடுக்கவே முடியாது. சரி சரி, வாங்க போலாம். அவ வரா. துர்கா, இங்க வாமா. சொல்லுங்க அத்தை. என்ன துர்கா, இப்பதான் கிச்சனுக்குள்ள போன, அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டியா? ஏற்கனவே சின்னையா சாப்பிட வருவாருன்னு எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். கேரியர்ல எடுத்து வைக்கதான் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. சரி, என்ன ஸ்பெஷல்? அதுவா,
மீன் குழம்பு, நண்டு கிரேவி, முட்டை அவியல். அடேங்கப்பா, சொல்லும் போதே எச்சு ஊறுது. எங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைச்சேன். ஆமா, இத எடுத்துக்கிட்டு எங்க போற? என்ன கேக்குறீங்க? உங்க பையனை பார்க்கதான். ஐயோ, அது தெரியும் துர்கா. என் பையனை பார்க்க எங்க போறேன்னு கேட்டேன். எங்க போவாங்க? கோர்ட்டுக்கு தான் போவாங்க. அவர் ஆபீஸ் அங்கதானே இருக்கு. அம்மாடி துர்கா, என் பையன் எவ்வளோ பெரிய லாயர், வார்ட் கவுன்சிலர் தலைவரா இருக்கான். அவனை பார்க்க போற நீ இப்படி கேவலமான புடவைய கட்டிட்டு போறியே. ஏன் இந்த புடவைக்கு என்ன? அதான் கேவலமா இருக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாளே. அப்படியா சொல்றீங்க? வீணா, நீங்க சொல்லுங்க. என்ன எதுக்கு வம்பிழுக்கிறா? நல்லா இருக்குன்னு சொல்றதா நல்லா இல்லைன்னு சொல்றதா? ஒன்னும் புரியலையே என்ன பண்றதுன்னு. என்னடி யோசிக்கிற? துர்கா கேக்குறால, சொல்லு. ஆமாமா, நல்லா இல்ல. வீணா சொன்னா சரிதான். அப்ப நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். கிரர் பத்ரம் இங்கதான் இருக்கு. நீ வரதுக்குள்ள எடுத்து சாப்பிடவா போறோம்? இங்கதான் இருக்க போகுது, போ. சரி, நான் போய் மாத்திட்டு வரேன். என்ன நடிப்பு நடிக்கிறா? எனக்கு என்னமோ இவளுங்க திட்டத்தை இந்த கனகா கண்டுபிடிச்சிட்ட மாதிரியே இருக்கே. என்ன ஆக போகுதுன்னு பாப்போம். அக்கா வாங்க. வா வா சீக்கிரம். என்ன இவ? ஏய், என்னடி யோசிச்சுட்டு இருக்க? வா. ஐயோ, பாத்திரம் எடுங்கக்கா. இந்த பாத்திரத்தை எல்லாம் வாஷ் பண்ணுங்க. ஏய், எதுக்குடி வாஷ் பண்ணிக்கிட்டு? அப்படியே எடுத்து வைக்கலாம்ல. அக்கா, குழம்புலாம் இதுல ஒட்டி இருக்குல்ல, துர்காவுக்கும் சந்தேகம் வந்துரும், அப்புறம் அசோக்குக்கும் சந்தேகம் வந்துரும். ஓ, என்ன குழம்பு பாத்திரத்துல பச்சை மீனுன்னு சந்தேகம் வந்துரும். சீக்கிரமா வாஷ் பண்ணி கொடுங்கக்கா. மூளை காரிடி, நீ எப்படி எல்லாம் யோசிக்கிற? எடுத்துட்டு போ. மூளைக்காரியா? நிஜமான மூளைக்காரி ரூமுக்குள்ள ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கா. ஏய், என்னடி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஃப்ரிட்ஜ்ல இருந்து மீன் முட்டையெல்லாம் எடுத்துட்டு வா, போ. போ அக்கா, சீக்கிரம்க்கா. ஆச்சுடி. வீணா, சீக்கிரம் வா. வர வந்துட்டேன், இரு. இந்தா புடி. அது ஓகே. அக்கா, இதுல அதுல போடு போடு. ஐயோ அக்கா, நண்டு. நண்டா? வீணா, நண்டு எங்கடி? அது ஃப்ரிட்ஜ்ல இல்ல. ஐயோ, இப்போ நண்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அக்கா, அதுல என்ன இருக்குன்னு பாருங்க. பாக்குறேன். இந்த இதுலதான் இருக்கு. காவேரி, வா. கருமம். அக்கா, இத இலையில வச்சா ஊர்ந்து போகும்ல? போகும் போகும்.
மூடு மூடு அவ்வளவுதான் முடிஞ்சுது. இந்த சிரிப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இப்ப சிரிச்சுக்கோங்க. எப்படியாவது அவ இன்னைக்கு உங்களை அழ வைக்க போறா. நம்மளும் சிரிப்போம். போதும் போதும். வாங்க வாங்க போலாம், துர்கா வந்துருவா. சீக்கிரம் வாங்க. அவ துர்கா இல்ல, கனகாடி. ரவுடியா இருந்தாலும் நம்ம மனசுல நினைக்கிறத படிக்க தெரிஞ்சவ. அவ முதுகுக்கு பின்னாடி நடக்கிறத கூட அவ கண்டுபிடிச்சிருவா. அவ முடிய எடுக்க போய் வாங்கின அடி கொஞ்சமா நெஞ்சுமா. ஏண்டி காவேரி, இவ அங்க போனதும் எல்லாம் பச்சையா இருக்கிறத பார்த்து நாம தான் இதையெல்லாம் மாத்தணும்னு துர்கா சந்தேகப்பட்டுட்டானா? ஐயோ அக்கா, நாம மாத்தலன்னு அவன் மேலேயே அடிச்சு சத்தியம் பண்ணிருவோம். காசா பணமா? ஐயோ பாவம். அவ தலையில அடிச்சு நீங்க சத்தியம் பண்ண போறீங்களா? அவ தாண்டி உங்க தலையில கொட்டு கொட்டுன்னு கொட்ட போறா. ஏ காவேரி, ஆ, அவ வந்துட போறா. இப்ப என்ன கனவு கண்டுட்டு இருக்க? அது இல்லக்கா, துர்கா அசோக் ஆபீஸ்க்கு போனதும் அங்க என்ன நடக்கும்னு கற்பனை பண்ண. என்ன நடக்கும்? துர்கா அந்த கேரியரோட கோர்ட்டுக்கு போவா. அசோக் நல்ல பசியோட இருப்பான். அவனுக்கு வாழை இலைய விரிச்சு போட்டு ஆசை ஆசையா தான் சமைச்சு கொண்டு போனத எடுத்து வைக்க போறோன்னு கேரியரை ஓபன் பண்ணுவா. ஆனா கேரியர்ல அவ சமைச்சு கொண்டு போனது இருக்காது. நாம வச்சு விட்ட பச்சை மீன், உயிரோட இருக்கிற நண்டு, உருண்டு ஓடுற முட்டை எல்லாமே இருக்கும். அத பார்த்து துர்கா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவா. ஆயிட்டாலும் ஆனா அத பார்த்த அசோக் செம்ம டென்ஷன் ஆகி, உனக்கு பைத்தியமாடி, சமைச்சு கொண்டு வர சொன்னா இப்படி பச்சையா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவான். அவளை திட்டி அவமானப்படுத்தி வெளியில போடி அப்படின்னு சொல்லுவான். துர்காக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு அவன் கன்ஃபார்மே பண்ணிடுவான். எப்படிக்கா நம்ம பிளானு? சூப்பர் டி. என்னடி இது, இன்னும் இவ்வளவு காணோம்? புடவை மாத்த போனாளா இல்ல புடவை வாங்க கடைக்கு போயிருக்காளா? அதானே. இதுல இருந்து தெரியலையா அவ உங்களுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கறான்னு? ஏய், என்னடி பண்ற? இல்ல அத்த, பேக் வச்ச இடத்த விட்டுட்டு ஒரு அடி தள்ளி இருந்துச்சு, அதுதான் சரியா வச்சேன். நீ என்னடி பண்ணிட்டு வர இப்போ? ஆமா, அவ என்ன இன்ச்சு டேப் வச்சு அளக்கவா போறா? இப்ப நான் தானே மாத்தி வச்சேன். பாப்போம்க்கா, கண்டுபிடிக்கிறாளான்னு பாப்போம். சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. ஐயோ, இதுங்களை திருத்தவே முடியாது. என்னடி இவளை இன்னும் காணோம்? ஓ, தெரியலையே. Is it the rock and shark and Bloody Mary? I'm saying money back, give me something great. Set up this beat, it's something mighty. Ever gonna say back and say, tell me someone, shake your body. You gonna go, 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 go. என்ன கனகாவா வரா? சரியான சான்ஸ்.
கனகாவை நம்ம காட்டி கொடுத்துடலாமா? எப்படி இருக்கு? சேலை தானே மாத்திட்டு வரேன்னு போனேன், சுடிதார்ல வர. ஷோ, எதை பார்க்க சொன்னா இது எதை பாக்குது பாரு. கேரியரை தூக்கிட்டு போக வசதியா இருக்கும்ல, அதுக்குதான். ஆமா, இப்போ ஒரு மாதிரியா நடந்து வந்தியே, அதுவும் ரவுடி பொம்பளை வர மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படி நடந்து வந்த? அது நான் சுடிதார்லாம் அதிகமா போட்டது இல்லைல்ல, அதனால அப்படி நடந்திருப்பேன் போல இருக்கு. நான் கிளம்புறேன். ஆஹா, மாத்தி வச்சத கண்டுபிடிச்சிட்டாலோ? என்ன துர்கா அப்படி பாக்குற? இல்ல, கேரியர நான் இங்க வைக்கலையே, யார் தள்ளி வச்சது? நான் சொல்லல. இல்லையே துர்கா, இங்கதானே வச்ச. இவ இங்கேயே ஓபன் பண்ணி பாத்திர போறா, ஏதாவது பண்ணு. கொஞ்சம் நகர்ந்திருக்கு. துர்கா, அங்க என் பிள்ளை அசோக் பசியில இருப்பான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு இவ்ளோ லேட் பண்ணிட்ட. உன்னை அந்த புடவையிலே போக சொல்லியிருக்கணும். நீ எடுத்துட்டு கிளம்பு கிளம்பு. ஆமா, லேட் ஆயிடுச்சு. சரி, நான் போயிட்டு வரேன். வரட்டுமா வீணா? இங்க இருந்து துர்காவா போனவ கனகாவா மாறி போறா. இன்னைக்கு ஏதோ பெரிய சம்பவம் இருக்கு. இது புரியாம குழந்தைங்க மாதிரி இதுங்க ரெண்டும் ஹைஃபை பண்ணிக்கிச்சுங்க. சரியான லூசுங்க. அம்மா அம்மா கால் பண்றாங்க. சொல்லுங்கம்மா. அசோக், ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ துர்காக்கு ஃபோன் பண்ணி லஞ்ச் எடுத்துட்டு வர சொன்னல? ஆமாம்மா, அதே இப்ப கேக்குறீங்க? அவ உன்கிட்ட என்ன சொன்னா? உனக்கு பிடிச்ச மீன் வறுவல், முட்டை தொக்கு, இறால் தொக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு தானே சொன்னா? ஆமாம்மா, அதுக்கு என்ன இப்போ? அதை ஏன்பா கேக்குற? உன்கிட்ட சொன்னதுக்கு அப்படியே அவ ஆப்போசிட்டா இங்க நடந்துக்கிட்டா தெரியுமா? அம்மா, என்ன சொல்றீங்கன்னே புரியலம்மா, கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன். உனக்கு பிடிச்சத சமைச்சு எடுத்துட்டு போறேன்னு சொன்னா. திடீர்னு புத்தி மாறி செத்து போன மீனையும் நண்டையும் பச்சை முட்டையையும் கேரியர்ல எடுத்து வச்சுக்கிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்காடா. என்னம்மா சொல்றீங்க? ஏன் இப்படி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா? இப்படிதான்டா நானும் டென்ஷன் ஆகி அவகிட்ட போய் கேட்டேன். சமைக்காம எதுக்காக இப்படி பச்சையா நண்டு மீன் எல்லாத்தையும் எடுத்து கேரியர்ல வச்சிருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்னம்மா சொன்னா? சின்னையா லஞ்ச் எடுத்துட்டு வர சொன்னாரு, அதுக்காக தான் இதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு போறேன்னு போய் சொல்றா. அம்மா, துர்கா அப்படியா சொன்னா? ஆமாண்டா. ஏன் முன்னாடியே தப்பா நடந்துக்கிட்டானா நான் சும்மா இருப்பேனா? அவகிட்ட கேட்டேன், சமைச்சு எடுத்துட்டு போவேன்னு பார்த்தா இப்படி சமைக்காம செத்து போனதை எடுத்துட்டு போறியேன்னு கேட்டேன். அதுக்கு அவ பதில் சொல்லாம போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்குன்னு அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கா.
எனக்கு வந்துச்சு பாரு கோவம். நான் கேக்குறது உன் காதுல விழலையா? நீ என்ன பைத்தியமான்னு கேட்டேன். அதுக்கு அவ ஒன்னு சொன்னா பாரு, அப்படியே நான் ஸ்டன் ஆயிட்டேன்டா. அப்படி என்னம்மா சொன்னா? சமைக்காம இப்படி உயிரோட இருக்கிற கறியை எடுத்துட்டு போனாதான் சின்னையா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாருன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல அசோக், இப்படி ஏன் நடந்துக்கிறேன்னு அவளை கேட்டதுக்கு அவ என்னவே பைத்தியம்னு சொல்லிட்டு போறா. அப்படியா சொன்னா? இங்க வரட்டும், வச்சுக்கிறேன். ஐயோ வேணாம்பா, அம்மா சொல்றத கேளுப்பா. நீ அமைதியா இரு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ காணாம போய் திரும்பி வந்ததுல இருந்து என்னமோ மாதிரி நடந்துக்கிறா. சம்பந்தம் இல்லாம பேசுறா, காரணம் இல்லாம சிரிக்கிறா, அர்த்தமே இல்லாம நடந்துக்கிறா. பாவண்டா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இப்படி எல்லாம் அவ நடந்துக்கிறா? அசோக், இதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு தெரியும். ஆனா அந்த படுபாவி துர்கா இன்னைக்கு ஏன் வாயாலேயே எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டா. நான் சொல்றத நம்பலனா வீணா கிட்ட கூட நீ கேட்டு பாரு. ஏன்னா அவளும் பக்கத்திலே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே தான் இருந்தா. இவ எதுக்கு நம்மள கோர்த்து விடுறா? இது தெரிஞ்சா கடப்பாக்கார என்ன உண்டல நாக்கிடுவாளே. வீணா, இந்த அசோக் பேசு. பீஸ். அசோக் தம்பி, அத்தை சொல்றது அப்படியே நிஜம்தான். எதுக்கும் அங்க வர துர்கா கிட்ட பார்த்து நடந்துக்கோங்க. ஏய், குடு. ஆ, அசோக், பெரியமா, நீ என்ன சாப்பிடணும் ஏது சாப்பிடணும்னு உன்னை நாங்க பார்த்து பார்த்து வளர்த்தோம். ஆனா எங்க இருந்தோ இந்த குடும்பத்துக்குள்ள வந்த துர்கா இன்னைக்கு உனக்கு கண்டதையும் பச்சையா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறப்போ எனக்கு நெஞ்சே வலிக்குதுப்பா. இத பாரு, அவகிட்ட நீ எதுவும் பேசாத. சாப்பாடை வாங்கி வச்சுட்டு ஏதாவது சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பி வச்சிரு.